Good morning, students. Today we are going to 5th standard English, Term 2, Unit 1, Hospitality. Children love to be with relatives and guests. Previous class we have seen memory poem Mother Nature. First 6 lines, memory lines. Recall one time. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creatures. There are no strangers under the tree. Enjoy the shadow and fruits for free. There is a home for bird and a refreshing place for the herd. That is your memory lines. Now we are going to see prose. Before going to prose, we see some glossary words. First one, shrank. Shrank means an adverse reaction, எதிர்மறை விளைவு. Second one, feeble, weak, பலவீனம். Next, denied, refused, மறுத்தல். Next one, ஷாபி, worn out, கிழிந்த அப்படின்னு சொல்லலாம், அல்லது அழுக்கான ஆடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ரிலக்டன்ட், ஹெசிஸ்டன்ட், தயங்குதல். லாஸ்ட் ஒன், பெர்சுவேட்டட், கன்வின்ஸ்ட், வற்புறுத்தி. Now we are going to prose, the gift. Once a beggar was hungry. Beggar means பிச்சைக்காரன். ஒரு இதில் வந்து ரொம்ப பசியோட ஒரு பிச்சைக்காரன் இருக்காங்க. ஹங்க்ரி அப்படின்னா பசியோட இருக்காங்க. He saw a big house and went to there to see if he would get something to eat. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய ஹவுஸ், பெரிய வீட்டை பார்க்குறாரு. பிக் ஹவுஸ் அப்படின்னா பெரிய வீட்டை பார்க்குறாரு. and went there to see if he would get something to eat. அங்கே போனால் நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அங்கே போகிறாரு. The house was very big and luxurious. luxurious அப்படின்னா பங்களா, பெரிய பங்களாவாக இருக்குது. எப்படி இருக்குது, பிக் அண்ட் luxurious, பெரிய ஹவுஸாக இருக்குது. There was a beautiful garden around the house. அந்த வீட்டை சுற்றி எப்படி இருக்குது, நிறைய கார்டன், நல்லா பச்சை பசேர்னு இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. There was a beautiful garden around the house. As he neared the house, உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கார்டன் இருக்க தாண்டி அந்த வீட்டுக்கு பக்கத்தில், நியர்ட் அப்படின்னா அருகில் போகிறாரு. he could smell tasty food. அங்கே பக்கத்தில் போனோன்னு எப்படி இருக்குது, அப்படியே விதவிதமான சாப்பாடோட ஃப்ளேவர், அரோமாஸ் அப்படியே வந்து நல்லா நிறைய வெரைட்டிஸ்லாம் சமைச்சிருக்க மாதிரி அந்த ஸ்மெல் வந்து அவருக்கு வருது. He knocked the door. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, knocked அப்படின்னா கதவை தட்டுறாரு. யார், அந்த பெக்கர் வந்து அந்த வீட்டோட கதவை தட்டுறாரு. He knocked the door. A well dressed man opened the door. உடனே அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ண ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாரு. The man's face shrank on seeing the old man. அந்த ஓல்டு மேனை பார்த்த உடனேயே அவரோட முகம் எப்படி ஆச்சு, ஸ்ராங்க் அப்படின்னா சுருங்கி போயிடுச்சான். ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழுக்குமா இருந்துட்டு அவர் வந்து முன்னாடி போய் நின்றோன்னு அந்த நல்லா ரிச்சாக இருக்கிற அவருக்கு அந்த ஓல்டு மேனை பார்த்தோன்னே எப்படி ஆயிடுச்சு, அப்படியே ஷாங்க், அப்படியே முகம்லாம் அப்படியே சுருங்கி போய் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்படியே முகத்தை சுருக்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்போடு பேசினா எப்படி நம்ம முகம் சுருங்குமோ அந்த மாதிரி அவருக்கு முகம் சுருங்கிடுது. He asked in hot tone. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ட்ஸாக அவர் பார்த்து பேசுகிறாரு. வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட்ஸாக அவரை ஃபோர்ஸாக பேசுகிறாரு. The old man with his feeble voice replied. உடனே அந்த ஃபீபிள் அப்படின்னா மென்மையான, ஃபீபிள்னா என்னது, மென்மையான குரலில் அந்த ஓல்டு மேன் வந்து ரிப்ளைடு, பதில் சொல்கிறாரு. அவர் கேட்டு உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, மென்மையாக, அவர் ஹார்ஸாக கேட்டாலும் இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மென்மையாக அவருக்கு பதில் சொல்கிறாரு. It has been 2 days since I had food, so please give me something to eat. என்ன பண்ணுறது, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது எனக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஃபுட்டு வேணும், ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மென்மையான குரலில் கேட்குறாரு. The rich man got angry and shouted at the beggar. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ரிச் மேன், பணக்கார மனுஷன், ரிச் மேன் அப்படின்னா பணக்காரன், உடனே கோவமாயி, ஆங்க்ரி அப்படின்னா கோவமாயி என்ன பண்ணுறாங்க, ஷவுட்டடு, கத்துறாரு. ஷவுட்டட்னா என்னது, கத்துறாரு. யாரை பார்த்து, அந்த பெக்கர், பிச்சைக்காரரை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கத்துறாரு. கத்துனோன்னே என்ன எப்படின்னு சொல்லி கத்துறாரு, Do you think I am a running free food service? நான் என்ன வந்து ஃப்ரீயாக உணவு, இலவசமாக உணவு கொடுக்குற இது பண்ணிகிட்ருக்கேனா, சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேனா, அப்படி சமூக சேவையாக செய்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஹார்ஸாக கத்திட்டு, கெட் அவுட் ஆஃப் ஹியர், இங்கேருந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கத்திறாரு. த ஓல்டு மேன் வித் த சேம் டோன் ரெக்வஸ்டட், இஸ் தேர் எனி லெஃப்ட் அவுட். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மென்மையான குரலில் அவர் அப்போவே என்ன பண்ணுறாரு, மென்மையான குரலில் தான் அவர் வந்து பேசுகிறாரு. டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் வேஸ்டிங் மை டைம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அப்போ பதில் சொன்னதுக்கு அப்புறமும் இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட டைம் இங்கே நின்று நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கெட் அவுட் ஆஃப் மை சைட், என்னோட கண் பார்வை, மை சைட் அப்படின்னா என்னோட கண் பார்வையிலேருந்து நீ என்ன பண்ணு, இங்கேருந்து விலகி போயிரு. said the man and slammed the door. அப்படி சொல்லிட்டு இங்கே நிற்காத, வெளியே போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனை திட்டிட்டு இவர் வேகமாக, ஸ்லாம்ட் அப்படின்னா கதவை என்ன பண்ணுறாரு, வேகமாக அடித்து சாத்துறாரு. ஸ்லாம்ட் அப்படின்னா அடித்து சாத்துறாரு. த ஓல்டு மேன் ஸ்லோலி வாக்டு எவே. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அங்கேருந்து நகர்ந்து போகிறாரு. இன் ஹிஸ் வே ஹி saw a lady from the house dropping banana leaves with the food in the trash can. He was sad. உடனே அங்கேருந்து அவர் நகர்ந்து போகும்போது ஒரு லேடியை பார்க்குறாரு. என்ன, அந்த லேடி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பனானா லீஃபில் நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் ட்ராஷ் கேன் என்னது, குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடுறாங்க. அதாவது வேஸ்ட்டாக குப்பையில் கொண்டு போய் போட்டாலும் போடுவாங்களே தவிர, அந்த ஒரு இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஹி வாஸ் சேட், ரொம்ப அவர் வருத்தப்படுறாரு. டர்ன் த நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 76. ஹீ ஸ்லோலி வாக்டு டு த நெக்ஸ்ட் ஹவுஸ். உடனே என்ன பண்ணுறாரு, அவர் மெதுவாக நடந்து அடுத்த வீட்டுக்கு, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் நாக்டு த டோர். அங்கேயும் போய் என்ன பண்ணுறாரு, கதவு சாத்தி இருக்கு, நாக்டு அப்படின்னா கதவை தட்டுறாரு. இஸ் எனிபடி தேர், யாராவது இருக்கீங்களா, இஸ் எனிபடி தேர் அப்படின்னா என்னது, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஃப்டர் ரிப்பீட்டட் நாக்ஸ் என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டு என்ன ரிப்பீட்டடாக கதவை தட்டுறாரு. எ வாய்ஸ் ஆன்சர்டு நோபடி இஸ் ஹோம். உடனே வாய்ஸ் மட்டும் வருது, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரை த நெக்ஸ்ட் ஹவுஸ், இங்கே யாரும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது, வாய்ஸ் மட்டும் கேட்குது. ட்ரை த நெக்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு வாய்ஸ் மட்டும் கேட்டோன்னே, இஃப் தேர் இஸ் நோ ஒன் தென் ஹூ இஸ் ஆன்சரிங் மீ. அவர் என்ன கேட்குறாரு, இங்கே யாருமே இல்லைங்கிறீங்க, வாய்ஸ் மட்டும் எனக்கு, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் யார் எனக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெக்கர் கேட்குறாரு. ஆஸ்க் த ஓல்டு மேன், அந்த ஓல்டு மேன் வந்து கேட்குறாரு. த மேன் காட் இரிட்டேட்டட் அண்ட் ஓப்பன் த டோர் அண்ட் செட். உடனே அவனுக்கு உடனே கோவம் வந்துடுது. ஒரு பெக்கர் வந்து நம்மக்கிட்ட வந்து கதவு தட்டுறாரு, நம்ம கேட்குறோம், இல்லைன்னு சொல்கிறோம், சொன்னால் போகாமல் என்ன ஒரு இது பண்ணுறாரு அப்படின்ட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவருக்கு கோவம் வந்தோன்னே வேகமாக வந்து கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து என்ன சொல்கிறாரு, why don't you try to big house in the same street. அதே சேம் ஸ்ட்ரீட்டில், அதே தெருவில் இருக்க அந்த பெரிய ஹவுஸில் போய் ஏன் நீ ட்ரை பண்ண மாட்டியா, கேட்க மாட்டியா, இங்கே எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன் கேட்குறாரு. த ஓல்டு மேன் sadly
ரிப்ளைடு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த பெக்கர் ஓல்டு மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்படியே பதில் சொல்கிறார். ரிப்ளைடு அப்படின்னா பதில் சொல்கிறாரு. ஐ ஐ ட்ரைடு, நான் வந்து முயற்சி செஞ்சேன். பட் ஹீ டிட் நாட் ஆஃபர்ட் எனி ஃபுட், நான் வந்து ட்ரை பண்ணேன், ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை, எனக்கு அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கல. அவங்க யாருமே எனக்கு ஃபுட்டு கொடுக்கல. ஆஃபர்டு எனி ஃபுட், எந்த ஒரு ஃபுட்டுமே அவங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஹீ சொல்கிறாரு. ஹீ ஆஸ்க்டு, உடனே அதுக்கு அவர் கேட்குறாரு, ஹவு கேன் யூ எக்ஸ்பர்ட் மீ. உடனே அவர் என்ன கேட்குறாரு, அவங்களே கொடுக்கல, என்கிட்ட நீ எதுக்கு எதிர்பார்க்குற அப்படின்னு என்கிட்ட நீ எதுக்கு எதிர்பார்க்குற. டு ஹெல்ப் யூ வென் த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த வில்லேஜ் டினைடு. என்னது, ஒரு பெரிய பணக்காரனே உனக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது மறுக்கும்போது என்கிட்ட உனக்கு கிடைக்கணும் நீ எப்படி எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ஒரு மாதிரி வெறுப்பாக பேசுகிறாரு. த ஓல்டு மேன் லெஃப்ட் த பிளேஸ். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு மேன் பெக்கர் வந்து அந்த இடத்த விட்டு லெஃப்ட் வெளியே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. த ஓல்டு மேன் வாஸ் டயர்ட் அண்ட் குட் நாட் வாக் எனிமோர். அவர்னால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல, எங்கேயுமே அதுக்கு மேலே நடக்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுறாரு. ஸோ ஹீ சாட் அண்டர் எ ட்ரீ அண்ட் சூன் ஸ்லெப்ட். என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்துக்கு அடியில் போய் சாட் நம்ம டென்ஸ் ஃபார்மில் படிச்சிருப்போம் இல்லையா, சாட் ஒரு இடத்துல மரத்துக்கு அடியில் போய் அமர்றாரு. சோன் ஸ்லெப்ட், ஸ்லெப்ட் படிச்சிருப்போம் இல்லையா, அங்கே போய் என்ன பண்ணுறாரு, படுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம போய் அசந்து போய் மயங்கி உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி போய் உட்காந்துக்கிறாரு. எ மேன் இஸ் ஷாபி க்ளோத்ஸ் ஒர்க் ஹிம் அண்ட் ஆஸ்க்டு. அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த பக்கமாக வந்து கேள்வி கேட்குறாரு. எப்படி ஒரு போரான ஒரு மனிதன் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஹூ ஆர் யூ, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒய் ஆர் யூ லையிங் ஹியர், நீங்கள் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த ஓல்டு மேன் ரிப்ளைடு. அதுக்கு அந்த ஓல்டு மேன் பெக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மேனுக்கு வந்து பதில் சொல்கிறாரு. ஐ ஹாவ் நோ ஃபுட் அண்டு நோ பிளேஸ் டு சே. எனக்கு சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை, இருக்கிறதுக்கு பிளேஸும் இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி த புவர் மேன் செட். உடனே அவர் சொல்கிறாரு, அதுக்கு அந்த புவர் மேன் வந்து பதில் சொல்கிறாரு. யூ லுக் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி. நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாகவும் பசியோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கம் டு மை ஹோம் அண்ட் ஸ்டே வித் அஸ். நீங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்து எங்களோட தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மேன் வந்து புவர் மேன் வந்து அந்த ஓல்டு மேன் கிட்ட சொல்கிறாரு, பெக்கர் கிட்ட சொல்கிறாரு. உங்களை பார்த்தா ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து எங்களோட தங்குங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த ஓல்டு மேன் ரிப்ளைட். அதுக்கு அந்த பெக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பேர்டன். நான் வந்து உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பலை. பேர்டன் அப்படின்னா சுமை. நான் வந்து உங்களுக்கு சுமையாக இருக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி பேர்டன் டு யூ. உங்களுக்கு நான் பேர்டனாக இருக்க விரும்பலை, சுமையாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் நீட் சம் ஃபுட். எனக்கு என்ன தேவை, கொஞ்சமாக உணவு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புவர் மேன் செட். உடனே அந்த புவர் மேன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, ஓகே ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் சம் ஃபுட் வித் அஸ். நீங்கள் என் கூட வாங்க. சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நீங்கள் என் கூட வாங்க, நான் எங்கள் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீ டுக் த ஓல்டு மேன் டு ஹிஸ் ஹவுஸ். உடனே அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, அந்த புவர் மேன் கூட அவரோட ஹட்டுக்கு போகிறாங்க. ஹட் மீன்ஸ் என்னது, ஹட்னா குடிசை. நெக்ஸ்ட் பேராகிராஃப். த ஹட் வாஸ் வெரி ஸ்மால் அண்ட் barely enough ஃபார் த ஃபேமிலி. அந்த ஹட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததான். ஹட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே, சின்னதாக ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கும் இல்லையா, சின்னதாக இருக்கும். அதை பார்த்தா ஒரு குடிசை வீடு நம்ம சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். barely enough. அந்த குடும்பத்துக்கே அந்த வீடு வந்து பார்த்தா
எப்படி இருக்கும்? நாட் எனஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, போதுமானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. The old man saw that the house wouldn't withstand the monsoon. அவர் அந்த வீட்டை பார்க்குறாரு, மழை பெஞ்சா அந்த வீடு தாங்குமா, அந்த இது வந்து வித் ஸ்டாண்ட், அந்த மரம்லாம் தாங்கி நிற்கிற அந்த இதெல்லாம் தாங்குமா, அந்த பெரிய மழைலாம் வந்தால், மழைக்காலம்லாம் வந்தால் அந்த குடிசை வந்து தாங்குமாங்கிற இதில் வந்து அந்த லெவலில் இருக்கிற அந்த சின்ன வீட்டில் அவங்களுக்கே இடமில்லாத வீட்டுக்கு அந்த புவர் மேன் வந்து இந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு போகிறாரு. The house had no furniture. ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா என்னது? மரத்தினால் ஆன பொருட்களை தான் நம்ம ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The house had no furniture. அங்கே வந்து எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸுமே இல்லை, அங்கே இருக்க இடமே இல்லைன்னு சொல்லும்போது எப்படி நமக்கு அங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும்? எந்த ஒரு சேரோ, ஒரு நாற்காலியோ, பெஞ்சோ, எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸுமே அங்கே இல்லை. But only a few wooden sills were there for use. என்ன பண்ணுது? அவங்க பயன்படுத்துறதுக்காக உடன் சில்ஸ், பாத்திரங்கள் மட்டும் ஒரு ஃபியூ, கொஞ்சமாக அங்கங்கே ஏதோ 1-2 இருந்தது. ஃபியூ கொஞ்சமாக தான் அந்த உடன் சில்ஸ் பாத்திரங்கள் இருந்தது. The people in the house, a lady and 2 children. அங்கே என்ன பண்ணாங்க? அந்த வீட்டில் வந்து இருந்தது யார்? ஒரு லேடியும் 2 குழந்தைங்களும் இருந்தாங்க. Were very happy to welcome the old man in. அவரை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக அந்த ஓல்டு மேனை வெல்கம் பண்ணாங்க, வரவேற்றாங்க. They made him sit comfortably. உடனே அவருக்கு தகுந்த, வந்தவங்களுக்கு நல்லா உட்காரதுக்கு வசதியான ஒரு இடத்த அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக வரவேற்று அவங்க என்ன பண்ணுறாங்க? அவருக்கு அந்த இடமே இல்லாத இடத்துலையும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு அவருக்கு தகுந்த இடத்த கம்ஃபர்டபுளாக கொடுக்குறாங்க. The children sit near him. உடனே என்ன பண்ணுறாங்க? அவர் உட்கார்ந்த உடனே அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுது? அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குது. The man introduced himself and his family. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? தன்னோட ஃபேமிலியை அந்த ஓல்டு மேனுக்கு, அந்த புவர் மேன் வந்து என்ன பண்ணுறாரு? அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. I am கலியன். நான் வந்து கலியன். I work in the farm nearby. நான் வந்து கலியன், என் பேர். நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்ம், ஒரு விவசாய நிலத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன்? விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல போய் விவசாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் மை ஒய்ஃப் விஜி. இவங்க தான் என்னோடய ஒய்ஃப். யார்? விஜி. என்னோட மனைவியின் பெயர் விஜி. அண்ட் மை சில்ட்ரன் கோபி அண்டு ராதிகா. உடனே இது என்னோட பையன் வந்து கோபி, என் பொண்ணு வந்து ராதிகா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேனுக்கு மரியாதை கொடுத்து இடத்துக்கு உட்கார வச்சு அவரோட சந்தோஷமாக பழகி அவங்களுக்கு தன்னோட குழந்தைங்களையும் மனைவியும் அறிமுகப்படுத்துகிறாரு. Soon the children got close to the old man. விரைவிலேயே, அங்கேருந்து அந்த கொஞ்ச நேரத்திலேயே, soon அப்படின்னா சீக்கிரமாக. The children got close to the old man. ரொம்ப நெருக்கமாக அந்த ஓல்டு மேன் கூட அந்த 2 குழந்தைங்களும் கோபியும் ராதிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. They asked many questions and played with him. அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? கொஞ்ச நேரத்தில் அவர் கூட நிறைய க்ளோஸ் ஆகிட்டு அவர் கூட நிறைய கொஸ்டின் கேட்குறதும் விளையாடுறதுமா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. யார்? கோபியும் ராதிகாவும். கலியன் ஹெல்ப்டு த மேன் வாஷ் ஹிஸ் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். உடனே கலியன் என்ன பண்ணுறாங்க? இந்த குழந்தைங்களாம் விளையாண்டுட்டுருக்க அந்த நேரத்தில் போய் என்ன பண்ணுறாரு? அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்கிறாரு? நம்ம அங்கே முகம் கை கால் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுறாரு. கலியன் ஹெல்ப்டு த மேன் வாஷ் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ். கை கால் கழுவுறதுக்கு அவருக்கு உதவி செய்கிறாரு. when the old man entered the hut. உடனே என்ன பண்ணுறாரு? அப்போ தான் அவர் வந்து வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு உள்ளே வராரு. விஜி வாஸ் ரெடி டு சர்வ் த ஃபுட். உடனே என்ன பண்ணுறாங்க? விஜி வந்து அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த புவர் மேனோட மனைவி இருக்காங்களே விஜி, அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எதை? ஃபுட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. தே ஆல் சாட் இன் த சர்க்கிள். உடனே எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுறாங்க? வேகமாக ஓடியாந்து சர்க்கிளாக உட்காந்துக்கிறாங்க. சாட் இன் ஏ சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிளாக உட்காந்துக்கிறாங்க.
Viji served the crow from the earthen pot. அதை என்ன பண்ணுறாங்க? க்ரூவல் அப்படின்னா கஞ்சி. க்ரூவல்னு என்னது? கஞ்சி. அந்த விஜய் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த கஞ்சி என்ன பண்ணுறாங்க? எர்த்தன் பாட் மண்பானையிலிருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் ஷீ கேவ் டு த ஓல்டு மேன். ஃபஸ்ட்டு அந்த உணவை எடுத்தோன்னே யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க? தன்னோட குழந்தைங்களுக்கோ வீட்டுக்காருக்கோ கொடுக்காம ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு மேனுக்கு தான் விருந்தினராக நினச்சி அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தென் டு த சில்ட்ரன் அண்டு கலியன். அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைங்களுக்கும் அதுக்கப்புறம் கலியனுக்கும் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் த டின்னர் கலியன் லிட் எ மேட் ஃபார் த ஓல்டு மேன் டு ஸ்லீப். உடனே என்ன பண்ணுறாரு? ஆஃப்டர் அப்படின்னா லஞ்சுக்கு அந்த டின்னர்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அந்த கஞ்சிலாம் குடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் செஞ்ச அந்த கஞ்சியை 4 பேர் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க? போய் படுக்கிறாங்க. தூங்குறதுக்கு அந்த கலியன் வந்து அந்த ஓல்டு மேனுக்கு மேட்னு என்னது? பாய் வந்து போட்டு கொடுக்குறாரு. உடனே எல்லாரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங், அடுத்த நாள் காலையில் த பெக்கர் ஆஸ்க்டு தெம் டு பேக் த திங்ஸ். உடனே அடுத்த நாள் விடிஞ்சிருது. உடனே எல்லாத்துக்கிட்டும் என்ன சொல்கிறாரு? உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. தே ஆல் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹீ ஆஸ்க்டு ஸோ. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியல. குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்னது? அவங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றதையே அவங்க தே ஆல் அப்படின்னா அவங்க யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியல. ஒய் ஹி ஆஸ்க்டு ஸோ, ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஃபோர் தே குட் ஆஸ்க்டு எனிதிங். உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்படி நினைக்கும் போது அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே பிஃபோர் தே குட் ஆஸ்க் எனிதிங், அவங்க வந்து அப்படி யோசனை பண்ணி ஏன் அப்படி பேக் பண்ண சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே தே பெக்கர் செட். அந்த பெக்கர் வந்து ஆன்சர் சொல்கிறாரு. ஏன் அவர் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவர் சொல்ல போகிறாரு. ஐ எம் நாட் எ பெக்கர், நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் இல்லை. ஐ எம் எ லேண்ட்லார்ட் ஃப்ரம் எ நியர்பை டவுன், நான் வந்து அருகில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு பணக்காரன். லேண்ட்லார்ட் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரன். நிலம், காடு, வீடு, தோட்டம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அருகில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு லேண்ட்லார்ட் பர்சன். நான் வந்து ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. மை ஃபேமிலி அண்டு ஐ வேர் ஹெல்பிங் த புவர் அண்டு த நீட்லி. நானும் என்னோட குடும்பத்தாரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேமிலி அப்படின்னா குடும்பம், ஹெல்பிங் அப்படின்னா உதவி செய்கிறது. எதுக்கு? எந்த மாதிரி பர்சனுக்கு உதவி செய்கிறாங்கன்னா புவர் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையானவங்களுக்கும், நீட்லி தேவை இருக்கிறவங்களுக்கும். நிறைய பேர்கிட்ட காசு பணம்லாம் இருக்காது இல்லையா, பண தேவைகள் இருக்கிறவங்களையா பார்த்தோம். ரொம்ப வாழ்க்கை தரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களையும் பார்த்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே உதவி பண்ணுற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கேன் நான். மை ஒய்ஃப் அண்டு சன் டைடு 2 years பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபும் என்னோட சன்னும் இறந்துட்டாங்க. வித்தவுட் தெம் ஐ கண்டினியூட் மை சர்வீஸ். அதனால என்னோட சர்வீஸ் நான் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணுறேன்? என்னோட சர்வீஸ் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறுத்தலை. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சர்வீஸ் வந்து நிறுத்தலை. நான் என்னோடய சர்வீஸ் என்ன பண்ணுறேன்? ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செஞ்சிட்டே இருக்கேன். ஆஸ் ஐ கிரேவ் ஓல்டர், நான் வந்து எனக்கு இப்போ என்னாச்சு? நான் ரொம்ப வயதாயிடுச்சு எனக்கு. ஐ வாண்டட் சம் ஒன் டு டாக் ஐ வாண்ட் சம் ஒன் டு டேக் கேர் ஆஃப் மை வெல்த் அண்ட் சர்வ் ஆஃப்டர் மீ. எனக்கு அப்புறமும் என்னோட வெல்த் அப்படின்னா செல்வங்கள் அவர் சேமித்து வச்சுருக்க செல்வம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவரை மாதிரியே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? தேடிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் சம் ஒன், யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட கொடுத்தா நம்மளோட பணம் வந்து எல்லாருக்கும் ஏழை எளியவங்களுக்கு போய் சேருன்னு சொல்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. எனக்கு அப்புறமும் வந்து இந்த சொத்தை வந்து அந்த மாதிரி செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு அக்செப்ட் மை ரெக்வஸ்ட் அண்ட் ஃபுல்ஃபில் மை டிசையர். அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்னோட இந்த ஆசைகளையும் இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள்? ஃபுல்ஃபில் நிறைவுபடுத்தி கொடுங்க. நான் வந்து என்னோடய செல்வ வளங்கள் மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன்.
இல்லாத எளியவர்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்புறமும் இந்த செல்வத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதனால இந்த இதை நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கலியன் வாஸ் ரிலக்டண்ட், இன்னும் ரொம்ப தயங்குறாரு. அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டு வந்து அவர் கொடுக்கும்போது அவர் எப்படி இருக்கும், ரிலக்டண்ட் அப்படின்னா ரொம்ப தயக்கப்படுறாரு. பட் த ஓல்டு மேன் persuaded him and his family. உன்னை என்ன பண்ணுறாங்க, persuaded அப்படின்னா ரொம்ப வற்புறுத்தி, அந்த ஓல்டு மேன் வந்து கலியனை ரொம்ப வற்புறுத்தி அந்த ஃபேமிலியை ஒத்துக்க வைக்கிறாரு. உடனே அவங்க ஒத்துக்கிறாங்க. சரி, உங்களுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களை மாதிரியே ஏழை எளியவர்களுக்கு உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. த ஓல்டு மேன் வாஸ் ஹாப்பி. உடனே அந்த ஓல்டு மேன் எப்படி ஆயிடுறாரு, ரொம்ப சந்தோஷமாயிறாரு. தட் ஹிஸ் சர்வீஸ் வுட் கண்டினியூ மெனி மோர் இயர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத். நம்ம இறப்புக்கு பின்னாடியும் நம்மளோட சர்வீஸ் என்ன ஆகும், கண்டினியூ ஆகும் பல வருடங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஓல்டு மேன் பெக்கர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணக்காரன் என்ன பண்ணார், அவரை துரத்தி அடித்தாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த புவர் ஃபேமிலியில் இருந்தவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைச்சிது. அதுதான் நம்ம இந்த லெசனில் த கிஃப்ட் அப்படின்றதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட வறியவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் துணிமணி இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளோட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட இல்லாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டாங்கன்னா நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, பசியோடு வந்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஈகை செய்கிறது ரொம்ப, அந்த தர்மம் பெருசு. அதனால் இந்த ஸ்டோரி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now we are going to see the book back exercises, book page number 78. Let us understand. A. Fill in the blanks. First one, the rich man dash at the beggar. அந்த rich man என்ன, அந்த beggar என்ன பண்ணாரு, shouted, கத்துனார் இல்லையா, shouted ரைட் பண்ணிக்கோங்க, SHOUTED, shouted. Second one, a man in dash clothes stopped near him. எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரு, shabby. Next one, the hut was very dash. hut எப்படி இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது, small, SMALL, small அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. Fourth one, கலியன் ஒர்க்டு இன் எ dash. கலியன் எங்கே ஒர்க் பண்ணாங்க, ஃபார்ம், பக்கத்தில் இருக்க விளைநிலத்தில் விவசாயியாக போய் வேலை பார்த்தார், FERM, ஃபார்ம்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், த ஓல்டு மேன் ஹெல்ப்டு டேஷ் அண்டு டேஷ். த ஓல்டு மேன் உதவி பண்ணது யார் யாருக்கு உதவி பண்ணுவார், புவராக இருக்கவங்களுக்கும் தேவை இருக்கவங்களுக்கும் உதவி செஞ்சார். அப்போ ஃபஸ்ட்டு டேஷில் த புவர் அண்டு த நீடி, தேவை அப்படி இருக்கவங்களுக்கும் புவர் ரொம்ப வறுமையாக இருக்கவங்களுக்கும் உதவி செஞ்சார். நெக்ஸ்ட் பி, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், கார்டன். கார்டன் எப்படி இருந்தது, வெல் மெயின்டைன், நல்லா க்ரீனாக பச்சை பசேர்னு புல் அப்படி இப்போ இதெல்லாம் இருந்ததுலாம், அப்போ அழகாக மெயின்டைன் பண்ணி இருந்தது இல்லையா, அப்போ வெல் மெயின்டைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், ட்ராஷ் கேன். ட்ராஷ் கேன் என்னது, குப்பை தொட்டி. அதில் என்ன போடுவாங்க, வேஸ்டட் ஃபுட்டு. அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் இந்த லேடி அதில் போட்டாங்க இல்லையா, ட்ராஷ் கேன்னா குப்பை தொட்டி, அதுக்கு ஆன்சர் வேஸ்டட் ஃபுட்டு. தேர்ட் ஒன், ஓல்டு மேன். ஓல்டு மேன் வயதானவர், எப்படி இருந்தார், ஹங்க்ரி அண்டு டயர்டு. அவர் பார்க்க ரொம்ப பசியோடையும் ரொம்ப டயர்டாகவும் இருந்தார். ஃபோர்த் ஒன், ஹட். ஹட் எப்படி இருந்தது, வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருந்தது, அப்போ வெரி ஸ்மால் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், க்ரூவியல். க்ரூவியல்ங்கன்னா என்னது, எர்த்தன் பாட். அந்த கஞ்சி எதில் இருந்தது, மண்பானையில் இருந்தது, அப்போ எர்த்தன் பாட் ஃபிஃப்த் ஒன். Finished students. Okay, we will meet next class. Thank you students. Okay, bye.